ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துட்லையும் கிறிஸ்மஸ் எப்படி போணுச்சு? நம்ம வீட்லேயும் ரொம்ப சூப்பராக போணுச்சு. என்ன ஒன்று, நம்ம வீட்டில் அந்த பிரியாணி வாசனையும் அந்த பிரியாணி தான் மிஸ்ஸிங்கு. கிறிஸ்மஸ் அப்படின்னாவே பிரியாணி தானே. பிரியாணி செஞ்சால் தானே அந்த வாசனை அடிக்கும். வாசனையும் மிஸ்ஸிங்கு, பிரியாணியும் மிஸ்ஸிங்கு. இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரொம்ப சூப்பராக கொண்டாடணும். நிறைய பேர் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு பிரியாணி செஞ்சுருப்பீங்க. யாரெல்லாம் என்னை விட்டுட்டு சாப்பிட்டீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வயிறு பயங்கரமாக வலிக்க போகுது. பிரியாணி செய்யலாம் என்ன, கிறிஸ்மஸுக்கு ஃபேமஸாக இருக்கிற அந்த ப்ளம் கேக் செய்யலாம்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ளம் கேக் வீட்டில் செஞ்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வாங்கி அதில் நம்ம செய்ய போகிறோம். ஓவனில் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி வரப்போதோ என்னமோ ஏதோ நினச்சிட்டு ஒரு குழப்பத்திலே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஓவனை தொட்டு கூட பார்த்ததில்ல. எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராசஸுமே தெரியாம ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா களத்துல குதிச்சாச்சு. இந்த ப்ளம் கேக் பார்க்க தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அப்படியே கலர்லாம் பார்க்கும்போது நல்லா டெம்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெடி பண்றதும் கொஞ்சம் ஈஸி தான். என்ன அந்த நட்ஸ் அந்த கேரமல்ல போட்டு நம்ம ஊற வச்சு ரெடி பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல அந்த ஓவனை வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணி வச்சதும் அதுக்குள்ள வச்சுட்டேன். ஹீட் பண்ணுறேன். ஒரு 20-25 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு குக்காகி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரல. ஏன்னா இதில் நம்ம முட்டை பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இதெல்லாம் செஞ்சு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் செய்யும் போது அவ்வளோ சாஃப்டாலாம் வந்துருக்குது. இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ட்ரையாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் சொல்ல போனால் எனக்கு ஓவன் இன்னும் யூஸ் பண்ண தெரியலன்னு தான் நினைக்கிறேன்.